நான் முடிக்காக என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு நார்த். நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு ரெசிபி சிக்கனையே ஓவர் பீட் பண்ணிடும். ஸோ எப்போவுமே நான் சனிக்கிழமையில் இந்த மாதிரி வெஜ் ப்ரோட்டீன் தான் எடுத்துப்பேன். அதுவும் இந்த ரெசிபி இருக்குது பாருங்கள். இதை எப்படி பண்ணலான்றத வாங்க பார்த்துடலாம். முக்கியமாக நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலனா, யுகநாதன், ஒரு ஹேர் லாஸ் ஆன விக்டம். என்னோட ஹேர் க்ரோத் ஜேர்னியை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே கார்ட் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ரெசிபி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபுட் ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ப்ரெசன்டேஷனாக கொஞ்சம் அழகாக தரலாமே அப்படின்ட்டா. ஆனால் நீங்கள் யார் வேணாலும் இதை எந்த கிச்சனில் எந்த செட்டப்பில் வேணாலும் பண்ணலாம். நான் முடிய வச்சு நிறையா சாப்பாடு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம், அட்லீஸ்ட் அப்பயாவது கரெக்டான லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணுவோமே தான். ஸோ இந்த வகையில் நான் ஒரு பன்னீர், ஒரு 250 கிராம்ஸ் பன்னீர், அதுக்கப்புறமா வேர்க்கடலை, கொஞ்சோண்டு லைம் ஜூஸ், கார்லிக், சில்லி, அதுக்கப்புறமா கொரியாண்டர் லீஃப். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு நார்த் இந்தியா ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது ஃபேவரட் டிஷ் அப்படின்னு சொல்லி ரெசிபியில் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு யுகா வைப்ஸ். இது ஃபுட் சீரீஸ். இதை நம்ம ரெடி பண்ணணும்னா கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா, லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் வேர்க்கடலையை எடுத்துகிட்டு நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அயன் பாத்திரம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அயன் கண்டென்ட் கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் அப்சார்ப் ஆகும். இந்த வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்தது தான். நான் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கணுமேன்னு சொல்லி திரும்ப ரீஹீட் பண்ணுறோம். இது கூட பூண்டு பல்லு எத்தனை வச்சுருந்தாலும் சரி அது கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக 2 பச்சை மிளகா போடுறேன். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி ஒரு பிளெண்டரில் ஜாரில் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட தான் இப்போது அந்த கொத்தமல்லியை பிளெண்ட் பண்ண போகிறோம். என் ஒய்ஃப் வேறு வெயிட்டு தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. சரி அப்படியே எடுத்து போடுங்கன்னு வேறு சொல்லிட்டேன். ஸோ ஹெல்ப் பண்ணுற விதமாக நான் கொஞ்சம் அரைச்சி தரேன் அப்படின்ற பேரில் லைம் ஜூஸை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் டக்குன்னு ஸ்பூன் இல்லை, அதனால் இந்த மாதிரி குட்டி கை அளவில் சால்ட்டு மட்டும், அதுவும் ராக் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்ச மாதிரி இருக்கட்டும். இப்போது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பன்னீரை கட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் பெரிய பெரிய க்யூப்ஸாக தான் இருந்தது. பட் நாங்கள் ஆட்கள் கொஞ்சம் அதிகன்றதுனால இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஸோ போர்ஷன் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 32 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வர மாதிரி எடுத்துப்பேன். முக்கியமாக இந்த ராவாக நான் சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள், இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மேபி இது இல்லைனா கூட நான் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் டேஸ்ட் பண்ணி என்னோடய இட்லி தோசைக்கு வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இதை நீங்கள் கோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதே பேன்லேயே நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் நார்மல் எண்ணெயே யூஸ் பண்ணலாம், அதாவது ரீஃபைண்ட் ஆயில். செக்கெண்ணெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இல்லைனா ஸ்மெல் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேனை நல்லா ஆயில் மட்டும் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான்ஸ்டிக் மாதிரியாக இருந்தால் நம்ம ஆயில் பண்ண தேவையில்லை. பட் எனக்கு இந்த ஆயில் எனக்கு பெரிய கேலரியை இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆயில் கன்சப்ஷனை பிளான் பண்ணிக்கோங்க. வீடியோ டைமும் ஆக்சுவலாக குக்கிங் டைமும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 15 மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மூடி வச்சு குக் பண்ணுங்கள், சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ இது குக் ஆகிருக்க டைமில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் முடிக்காக என்னென்னலாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி பேஜ் வச்சுருக்கேன். அந்த கம்யூனிட்டி பேஜில் நான் 6 வேளை என்ன சாப்பிட்றேன், என்ன ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃப்ரீயாக தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் அது உங்களுக்கு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்து பண்ண போகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நான் சீட்ஸை ஏன் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, இந்த 5 காம்பினேஷன் ஆஃப் சீட்ஸில் நமக்கு தேவைப்படக்கூடிய மைக்ரோ நியூட்ரியனை ஒரு 60 to 70% கவர் பண்ணுற மாதிரி இருக்குது, அலாங் வித் மை லைஃப் ஸ்டைல். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து நீங்கள் என்ன மாதிரியான ஹேர் லாஸில் இருக்கீங்க,
இல்லை என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடியா வேணும்னா தாராளமாக இந்த நம்பருக்கு நீங்கள் என் கூட 1-on-1 கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். மேண்டிடேட் கிடையாது, இருந்தாலும் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். இங்கே கீழே ஜாயின் பட்டன் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்னோட ஒர்க்குக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அடுத்தடுத்த வீடியோ நான் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக மட்டும். இப்போ சூப்பராக குக்காக இருக்கும். ஆக்சுவலாக அதை இந்த பக்கமும் நம்ம வந்து திருப்பி குக் பண்ணிக்கலாம். பட் பன்னீரை வந்து நீங்கள் வெளியே வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் செக் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா பன்னீரில் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், அதை பற்றி வீடியோ போடுறேன். பட் இந்த ரெசிபி பண்ணது யாருன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி பண்ணதுக்கான இந்த மேடம் தான். ஸோ ஃபேஸ் காட்ட மாட்டாங்களா அவங்க, அதனால் அப்படியே பேக்ரவுண்ட் மட்டும் காமிச்சுப்பாங்க. மற்ற என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் தெரியும் என் ஒய்ஃப் யாருன்னு, ஆனால் புது ஃபாலோவர்ஸுக்கு காட்ட மாட்டாங்களாம். என்னங்க அநியாயமாக இருக்குது. ஸோ எப்பவுமே நான் ராத்திரியில் சப்பாத்தி தான் எடுத்துப்பேன். ஸோ சனிக்கிழமையில் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்றதுனால பன்னீர் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத சைடில் லிஸ்ட் பண்ணுறேன். முக்கியமாக இதில் பீனட் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ முடிக்குன்னு கிடையாது, உங்களோட ப்ரோட்டீன் கோலை எந்த சோர்ஸில் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். சப்ளிமெண்டேஷன் அடுத்தது நீங்கள் யோசிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி ஃபுட் ரெசிபி அப்படின்னு சொல்லி தனி சீரீஸே வந்து நான் என்னோடய பிளேலிஸ்ட்டில் வைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லி அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக வரும் வாரங்களில் நம்ம அந்த மாதிரி ஒரு வீடியோ ப்ராடக்ட் இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் ஃபுட்ஸுக்கு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே கனெக்டட் வித் யுகா வைப்ஸ். அடுத்த வாரம் வீடியோவில் பார்க்கலாம். Until bye from Yuga. Thank you, Roja.